Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப்பியோக்கா, அதாவது மரவள்ளி கிழங்கை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறது அப்படின்றது தான். இதை டீ டைம் ஸ்நாக்காகவும் சர்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த லன்ச் ரெசிப்பியாக இருந்தாலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த ஸ்டிர் ஃப்ரை ரெசிப்பியை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த ஸ்டிர் ஃப்ரை ரெசிப்பியை காரக்குழம்புக்கு யூஸ்வலாக வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கை க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கணும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில்ஸ் வந்த உடனேவே ப்ரெஷரை நீங்களாக ரிலீஸ் பண்ணிவிடுங்க. பொறுமையாக நேச்சுரலாக ப்ரெஷர் சப்சைட் ஆகட்டும் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா உள்ளார இருக்கிற டாப்பியோ நல்லா குழஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம டாப்பியோக்காலாம். இதை தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் தாளிக்கிற பொருள்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆஃப் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காய பவுடரை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ப்ரிப்ரேஷனுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நிறையா இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிற பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையையும் இதிலேயே போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஆனியன் வதங்கி வந்துடும். நல்ல ஞாபகத்தில் வச்சுருக்கோங்க, நம்ம ஏற்கனவே காயை வேக வைக்கும்போது அதுலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த தாளிப்புக்கு தகுந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணால் மட்டும் போதும். இப்போது இது கூடவே நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற அந்த மரவள்ளி கிழங்குகளை இதிலோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சைட் டிஷ் ஆர் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஈஸியாக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி புளிக்குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார், ரசம் இந்த மாதிரி இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது அடுத்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.